ஏன்னா பிக் பாஸ்ன்றது இவரே வந்து கொஞ்சம் பெருசா அதுக்கு கொடுக்க மாட்டாரு. இல்ல சார், இவருக்கு அது வந்து அது மாதிரி பண்ணவே தெரியல. ஒரு ஆக்டிங் அந்த இடத்துல ஒரு குரல் பேசுது, பிக் பாஸ் ஏதோ சொல்லுமா என்ன சொல்லுடா அப்படின்ற மாதிரி நடந்துக்கல. அது அந்த மாதிரி நடந்துக்கல. அதே மாதிரி அந்த குரலுக்கான ஒரு குரல்னா ஒரு பிம்பம்னா, இப்ப உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர்னா என்னன்னு யாருன்னு தெரிஞ்சிடும் சார். இப்ப தெரியாத எத்தனை பேர் சொல்றாங்க வாய்ஸ் ஓவர் குரல் நல்லா இருக்கு, வாய்ஸ் ஓவர் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படிங்கிறாங்க, சொல்றாங்க. கூட வாழ்ந்து இல்ல மேம், இல்ல மேம், கூட வாழ்ந்து பார்க்கும்போதுதான் அதனுடைய அந்த ஒவ்வொரு கஷ்டம் நஷ்டம் எல்லா விஷயத்தையும் நீ வந்து பார்க்க முடியும்னு சொல்ல வரேன் நான். இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன இப்ப சம்பந்தம் இருந்தது? ஒரு கேள்வி புரிஞ்சுன்னு சொல்லணும்ல. புரிஞ்சுதான் சொன்னேன். ஐ எம் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வாட் ஐ எம் சேயிங். அது இந்த கேள்விக்கு மத்தெல்லாம் கூட சொல்ல நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த கேள்விக்கு ஒரு கேள்வியும் என் மனசுலயும் பயங்கர ஆழமா பதிஞ்சிருக்கும். ஏங்க இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு பையன் சொன்னதுக்குதான் எனக்கு தாங்கவே முடியல, பயங்கர இதுவா இருந்தது. நான் எல்லாமே இது மாதிரி ஞாபகம் வச்சுப்பேன். நேத்தி கூட ஜாக்கி சொன்னாங்க, இந்த ஞாபகத்தை வந்து கொஞ்சம் அழிச்சு விட்டுறணும் போல இருக்கு அப்படின்னாங்கல்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னா, எழுதி வச்சுக்குவோம், நான் பொண்டாட்டி பேசும்போது குடுன்னு ஓடி போய் ஒரு நோட் எடுத்து, ஏன்னா அவனுக்கு மறந்துருமா. அதுக்கு அடுத்த வாட்டி சண்டையில போயிட்டு இப்பெல்லாம் எக்ஸலே போட்டு வச்சிருக்கானா, போய் கண்ட்ரோல் எஃப்னு தேடினா அந்த வார்த்தை வருது. அன்னைக்கு நீ கூட தான் சொன்னேன்னு எடுத்துன்னு வரானா. அந்த மாதிரிலாம் பசங்களும் பயங்கரமாயிட்டாங்க. இன்னைக்கு அதை கேள்விப்பட்டேன். சரி, சோ அவருக்கான அந்த குரல் விஷயத்திற்கு நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்பவே வேலிடு. அந்த குரலுக்கான விஷயங்களை நான் இன்னொரு விஷயமும் இருக்கு ஜாக்கி. குரல் யாருன்னு தெரியறதை விட சீசன் பழகிடுச்சு. ஆமா, நாம இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக தான் மேடம். ஃபர்ஸ்ட் சீசன்லாம் அப்படிதான் பரபரப்பு இருக்கும், ஒரு பயம் இருக்கும், அது என்ன ஏதுன்னு ஒரு இது இருக்கும். அவன் வந்துட்டான் ஆபீஸ் போயிட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு 10 நாள்ல கனல் ஆயிடும் வச்சுக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா இப்ப நீங்க காதலியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா பேக தூக்கிறது என்ன வந்து உங்களே விட்டா தூக்கின்னு போவாங்களா இருக்கும், அந்த மாதிரி இருந்துக்குவாங்க. இப்ப என்ன அப்படின்னா வந்து நாம இன்னைக்கு வரோம் காலையில அப்படின்னா என்ன வந்து ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னு நான் இப்ப உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன், என்ன அடிக்கிறா ஜாக்கி அப்படின்னு சொல்லி நான் வரேன். என்னம்மா இப்படி பண்றேன் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு கையை நான் கூட எனக்கு தான் நீட்டுறான்னு வந்துகிட்டே இருக்கேன். பொண்ணு ஓடி வருது, ஓ நமக்கு இல்ல இது அப்படிங்கிறது தெரியுது இல்ல. அந்த மொமெண்ட் மாதிரி தான் இது எல்லாமே மாறும்ங்கிறது சகஜம் இல்லைங்களா. உயிர் மனம் கரையில்லை. போதும், ரொம்ப நல்லா பாடுங்க. தேங்க்யூ சோ மச். ஓகேவா, அதனால இதெல்லாம் மறைஞ்சிடாது. இந்த பாடி மாடி மாத்துறீங்க அப்படிங்கறத எல்லாருமே மென்ஷன் பண்ணி அனுப்புறாங்க. இந்த இடத்துல சொன்னதுக்கு அப்புறம் எங்க நீ அதுக்கப்புறம் நீங்க வரமாட்டேங்கிறீங்க, திரும்பி அப்படியே பாடி உங்களை மாத்திடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. சரி, இங்க வந்து எந்த சார் என்னது சார்? இல்ல மேடம், ஐயோ எது டப்புன்னு வாயில இருந்து வந்துட்டு மேடம், டமால்னு இது ஏதாவது போய் எங்கேயாவது பாருங்கள் ஜாக்கின் சைலண்ட் போட்டுருவானுங்க மேடம். நானே ரொம்ப யோசிச்சு பேச வேண்டியதா இருக்குது. டைலாக்ஸ் ஆமா ரொம்ப நல்லா இருந்து அவங்க அப்படியே வந்து அப்படின்றாங்க. அது எனக்கு இந்த சீசன்ல ரொம்ப பிடிச்சது வந்து இந்த என்னது லாஸ்ட் இயர் சொல்லுவாங்களே, என்ன பிக் பாஸ் அது, இதெல்லாம் ஒரு சேலா பிக் பாஸ்ன்ற மாதிரி வந்து அது வந்து திவ்யாவோட அந்த சிக்னேச்சர். அது ஏதாவது ஒண்ணு அப்புறம் பி சொல்லுவாங்களா நாளைக்கு, அப்புறம் சி வேற முடிஞ்சிச்சா மாட்டணும் சார். ஒண்ணும் இல்ல மேடம், இந்த காமெடி எல்லாம் பயங்கரமா இருக்குது. பயங்கரமா இருந்துட்டு போட்டோன்றேன். சரி, அவங்களோட வந்து அந்த அவருக்கு அந்த கெப்பாசிட்டியே இல்லைங்க. நல்லவனா இருக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க, கோழையா இருக்கிறது அதை விட ரொம்ப கொடுமை. நல்லவனா கோழையா இருக்கிறது ரொம்ப 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 கொடுமை. அது வந்து இன்னும் எல்லாரையுமே எந்த முயற்சியுமே எடுக்க முடியாத அளவுக்கு அதை பண்ணிடுவாங்க. ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கே தெரியும், ஒரு சில டைம் ஒரு சில பேருக்கு கொடுக்கணும்னு. அதெல்லாம் அவங்க அப்புறம் கொஞ்சம் கூட நன்றியாவே இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம டைம் கொடுத்துட்டு போறவங்க எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு என்னது வான்னா அது எப்படி வரும், அவங்க டக்குன்னு வந்து நம்ம டைம் கொடுத்துட்டு போறவங்கள நன்றியாக கூட வச்சுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, நம்மளெல்லாம் ஒரு பொருட்டா கூட வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த மாதிரி டைம் கொடுப்பாங்க, நிற்பாங்க. ஆதிரே யார் மேடம் அப்படி? யாரும் நீங்க ஏன் சார் கண்ணாடி போட்டீங்க? நான் வந்து இந்த வெளிச்சம் கூச்சமா இருக்கு. அதே மாதிரி அந்த மாதிரி எனக்கும் கூச்சமா இருக்கு அவங்க பேரை சொல்றது. சரி ரைட், ஓகேவா. இல்லை 4 வார்த்தை நாக்கில் பல்லு போடுற மாதிரி கேட்டுரும், அதுக்காக தான். இல்லை நீங்கள் நாக்கில் பல்லு போடுற மாதிரி கேட்டிங்கன்னா அப்புறம் அவங்க ஏதாவது வீடியோ பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அப்புறம் அவங்க பாவம் அவங்களால பேச முடியாமல் போயிடும்ல, விட்டுருங்க பரவாயில்ல. ஓகேவா, சொல்லுங்க. ஸோ டாஸ்க் மாதிரி வச்சு நீ பண்ண முடியும் அரோரான்னு சொன்ன விஜய் சேதுபதிக்கும் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது விஜய் சேதுபதி பக்கத்தில் இருக்கிற மாதிரி இப்படிலாம் பண்ணுவாங்க அவருக்கு. அது நீங்கள் தான் பண்ணணும். சிரிச்சா எப்படி நெட்டி முறிப்பாங்க அவருக்கு. ஓகேவா, அந்த மாதிரி வந்து லூப்பில் அதே பண்ணிட்டு இருக்க போறீங்களா?
இல்லை அது சரியா வரல. நாத வினோதங்கள் இன்னைக்கு வரைக்கும் கூட தான் அந்த ஹார்ட் வரல. அந்த மாதிரி இதையும் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வருவோம், இப்போ அரோராவுக்கு வருவோம். ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள்ல இன்னொன்று என்னன்னா, என்னையும் காவலில் நிலை கொள்ளாது தாவிடும் மனது, காரணம் துணையில்லாமல் வாடிடும் வயது, ஆசை கொள்ளாமல் கொள்ளும் அங்கம் தாழாமல் துள்ளும், என்னை தீண்டாடும் மோகம் இதயம் உன்னோடு கூடும், இதயமே உதயமோ சொல். தொடாத ஆட்களே கிடையாது. ஊர்ல சொல்லுவான், அவர் அமைதியா தான் இருப்பார். லதா மங்கேஷ்கர்ல இருந்து யாரோ பேசாத ஆட்களே கிடையாது. எல்லாம் ஊர் பேசணும், நான் பேச மாட்டேன் அப்படின்றதான் அவருடைய ஒரு கருத்து. அதுதான் இன்னைய அளவுலயும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்தடுத்த வேலைகள் புது புது விஷயங்களை கத்துக்கிறது போறதுன்றத தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க. அந்த மாதிரிதான் நம்ம இருக்கணும். விமர்சனங்கள் வருதுன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். சரி, அது என்ன அப்படின்னா, அந்த புகழ் வரும்போது பணிவும் வரணும், புகழ் வரும்போது போதை வரும்போது அதை தள்ளி எட்ட வச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை செய்யணும். ஆனா அவங்க ஒரு கட்டத்துல கூட 4 பேர், அதுவும் முக்கியமா டஸ்டபிளா ஹஸ்பண்ட், இந்த பக்கம் திவ்யா அப்படின்னும் போது அவங்க சாண்ட்ராவுடைய நடவடிக்கை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த வாரம் யாருக்கு செக்மேட்டோ இல்லையோ, விஜய் சேதுபதி தான் செக்மேட். விஜய் சேதுபதி தான் இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு ஒண்ணு இருக்குது. சோ இந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூட எரியறத கொதிக்கிறத ஆடுங்கன்னா எரியறத போடுனா போதும்னுவாங்க. உலை கொதிச்சுட்டே இருக்கு, தண்ணிலாம் ஊத்த வேணாம், கீழே எரிஞ்சிட்டு இருக்குல்ல, சரகை எடுத்துட்டா போதும், கொதிக்கிறது தன்னால அடையணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. பட் ஆனா விக்ரம் தனியா அழகாருல ரியலைஸ் பண்ணி அது ரொம்ப நல்லா இருந்தது. ஓரளவு மெச்சூர்டா அந்த விஷயத்த பேசுறது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது விக்ரம். அதே நேரத்தில் இதுக்கு ஒத்து ஊதுற பாழுக்கு அது நல்லது தெரியுதா கெட்டது தெரியுதான்னு தெரியல. அந்த அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணுல ஒரு கண்டென்ட் தேத்தணுன்றதுக்காக தப்பான பக்கமே எப்ப போய் நிப்பாங்கன்னு வச்சுக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயம், மறக்கலையே பாவி மக நெஞ்சு துடிக்குது, உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சனங்கும்மி அடிக்குது, அடடா எனக்காக அருமை சுமந்தீக கருண மகராசா தலைய கவுந்தீக, கலங்கம் உண்டானுதான் பாரு, அதுக்கும் நெல்லானுதான் பேரு.